இலங்கையின் தெற்கு கடற்கரையில் ISIS தேனா சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன் இந்திய அதிகாரிகள் ஈரானிய கடற்படை கப்பலை கொச்சியில் நிறுத்த அனுமதித்ததாக அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச கடற்படை மதிப்பாய்வை தொடர்ந்து கொச்சியில் இருந்தபோது கப்பலின் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதால் ஈரானிய கப்பலானது ஐரிஸ்-11 கொச்சியில் நிறுத்த அவசர அனுமதி கோரி கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் இந்தியாவை அணுகியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மார்ச் 1 ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் கப்பல் மார்ச் 4 கொச்சியில் நிறுத்தப்பட்ட பின்னர் அதன் 183 பயணிகள் தற்போது இந்திய கடற்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அண்மைய நாட்களில் இந்திய பெருங்கடலில் நடந்த நிகழ்வுகளுடன் தொடர்புடைய 3வது ஈரானிய கடற்படை கப்பலை இது உள்ளடக்கியதாக இது கவனத்தை ஈர்த்துள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மார்ச் 4 இந்தியாவின் கடற்படை பயிற்சிகளில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது இலங்கையின் தெற்கு கடற்கரையில் சுமார் 40 கடல் மைல் தொலைவில் சர்வதேச நீரில் ஈரானிய போர்க்கப்பல் IRSI தேனா அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலான டார்பிடோவால் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து 2வது ஈரானிய கப்பலான IRIS புஷோர் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதி கோரியது. இலங்கை தனது பணியாளர்களை வெளியேற்றி மனிதாபிமானத்தை கருத்தில் கொண்டு கப்பலை திருகோணமலைக்கு நகர்த்தியது. IRIS தேனா அழிக்கப்பட்டதாலும் தற்போது இலங்கையில் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற IRIS புஷோர் மற்றும் இந்தியாவில் IRIS லாவான் நிறுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு பிராந்திய பணியில் ஈடுபட்டுள்ள 3 ஈரானிய கப்பல் படை கப்பல் இப்போது இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கும் தகவல் பேசுபொருளாக மாறியுள்ளது.